அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரனை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். முள்ளில் பெற்ற நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர். அவர் எனக்கு ரட்சிப்புமானார். நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள். நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாயிருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களிகூர்ந்து மகிழக்கடவோம். கர்த்தாவே ரட்சியும். கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீரன் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீரன் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தன் தலைகளை வணங்கி ஜெபிக்கலாம். அண்டசராசனங்களை வார்த்தையினாலே உருவாக்கி, பூமியின் மண்ணினாலே மனுஷனையும் உருவாக்கி, உம்மை தொழுது கொள்ளும்படியாய், உம்மை சேவிக்கும்படியாய் அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து, அதிகாலையில் உன்னை தேடுகிறவர்களை கண்டடைவார்கள் என்று சொன்ன உம்முடைய வாக்குத்தத்தத்தையும் கொடுத்து, இந்த நாளிலும் உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் எங்களுக்கு நீர் தருகிற சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இரவு முழுவதும் எங்களோடு கூட இருந்தீங்கப்பா. இந்த காலை நேரத்தில் நாங்கள் உடைய திருமுகம் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் குற்றங்கள், குறைகள், எங்கள் மீறுதல்கள், எங்கள் அக்கிரமங்களை பாராதபடி எங்களுக்கு நீர் தந்திருக்கிற நல்ல சுகம்பலன் ஆரோக்கியத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னதமானவராகிய தேவன், பூமி எங்கும் பயப்படத்தக்கவரும் சர்வவல்லவருமாயிருக்கிறீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் நாங்கள் உம்முடைய கிருபையை நோக்கி கெஞ்சுகிறோம். காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாயிருக்கும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே, அந்த உம்முடைய கிருபையை நாங்கள் இந்த காலை நேரத்தில் பெற்று அனுபவிக்கும்படியாய் கிருபை தருவீராக. காலை நேரத்திலே சரீர பலவீனங்களோடு, வாழ்வின் போராட்டங்களோடு, படுக்கை விட்டு எழும்ப முடியாதபடி சரீர பலவீனங்களை சுமந்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உங்களுடைய ஜீவனுள்ள கரம், உங்களுடைய அதிசயங்களை கை செய்கிற கரம் ஈட்டப்படும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற சில கர்த்தர் நீர் இந்த நாளிலும் எங்களுக்கு ஜீவன் தரும்படியாய், எங்களுக்கு வல்லமை தரும்படியாய், எங்கள் சரீரத்திலே பலன் தரும்படியாய் இந்த காலை நேரத்தில் இறங்கி வந்திருக்கிற தேவனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய
உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்கு செவி கொடுக்கிறவர். இன்று காலை நேரத்தில் எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. காலை நேரத்தில் பிரச்சனைகளோடு இந்த நாளை நான் எப்படி கழிப்பேனோ என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தை நீட்டி, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்ல கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். சரீரத்திலே நோய்களோடு பலகீனங்களோடு இந்த நோய் வருடக்கணக்காய் என்னை தாக்கிக் கொண்டிருக்கிறது, எனக்கு இது விடுதலையே இல்லையா என்று அங்கலாய்க்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு அன்றைக்கு எருசலேமின் வீதியிலே சகல பிணியாளிகளை விடுதலையாக்கும்படியாய் சுற்றி நடந்த எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்மை தொட்டவர்கள் சுஸ்தமானார்கள், நீர் தொட்டவர்கள் எல்லாரும் சுஸ்தமானார்கள் அல்லவா? இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய படுக்கையிலே கர்த்தருடைய கரம் நீட்டப்படுவதாக. இருளின் அதிகாரத்திற்குள்ளே கட்டப்பட்டு பாவத்திற்குள்ளே சிக்கி வாழ வழி தெரியாதபடி அங்கலாய்க்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு உம்முடைய அன்பின் முகத்தை காட்டி நீர் அவர்களை இந்த அழிவின் பிடியிலிருந்து மீட்டெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. பாவத்தின் அடிமைத்தனத்தில் எங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கி உம்முடைய ராஜ்யத்துக்கு அவகாசிகளாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். காலை நேரத்திலே தங்கள் வேலைகளுக்காக பணிகளுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட ஒரு வேதனை கூட்டி விடார் என்றல்லவா உடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்பிக்கையோடு விதைக்கிற, தொழில் செய்கிற, வியாபாரம் செய்கிற, அரசாங்கங்களிலே வேலை செய்கிற, தனியார் துறைகளில் வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் கரங்களிலே தருகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். பலவீனனுக்கு பலம் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற எங்கள் ஆண்டவர். காலை நேரத்திலே சரீரத்திலே பலனில்லை, இன்றைக்கு எனக்கு வேலை செய்திருக்கிற பலனில்லை என்று யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே உடைய திருமுகம் நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய சரீரத்துக்குள்ளே உம்முடைய வல்லமையும் உடைய அபிஷேகத்தையும் ஊற்றுவீராக. இருளின் அதிகாரத்திலே கட்டப்பட்டு கிடக்கிற ஜனங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்தில் விடுதலையாகும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. என்னென்னை வருகிறவனை நான் ஒரு காலம் புறம்பே தள்ளேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர் இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கு செவிகளுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் இந்த நேரங்களில் ஆஸ்பத்திரிகளை மருத்துவமனைகளில் படுத்து கிடக்கிறார்களோ உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான விடுதலையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுவீராக. கடன் தொல்லையிலே மாட்டி வழக்குகளிலே சிக்கி பலவிதமான போராட்டங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய நல்ல கரத்தை நீட்டி அவர்களை விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதில்லை என்று சொன்னீர். உங்களுடைய சமாதானத்தின் நிறைவை எங்கள் பிள்ளைகள் நிறைவாய் பெற்றறிவு வைக்கும்படியாய் கிருபை தருவீராக. சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, என் கால்கள் சறுக்கிறது என்று சொல்லும்போது உங்களுடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொன்ன உங்களுடைய வார்த்தையின் பிரகாரம் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வை யார் யாரெல்லாம் சறுக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. நீர் ஜீவனுள்ளவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர் அல்லவா? நன்மை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் முதல் வயதானதினாலே சரீரத்திலே பலவீனங்களை சுமந்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல சுகம் பெறும் ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. முதல் வயதிலும் தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர் காலை நேரத்தில் எங்கள் பிள்ளைகளை ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளிலே, வெளியூர்களிலே, வெளி மாவட்டங்களிலே வேலை செய்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஊழியங்கள் செய்கிறவர்கள் உம்மை அண்டி கூட சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. நிலையில்லாத உலகத்திலே சத்துருடைய பிடியிலே சிக்கியிருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்கிற பணியிலே ஈடுபட்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஜீவன் உள்ளவர், அதிசயங்களை செய்கிறவர், ஆச்சரியமான தேவன், உன்னதமான தேவன் அல்லவா? நன்மை
தீமைகளை நீக்கி எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வாழ்விலே தரித்திரங்களை சுமந்து எவ்வளவு நான் வேலை செய்தாலும் எங்கள் கையின் பிரயாசங்கள் கையிலே நிற்கவில்லை. அநேக போராட்டங்கள், அநேக விதமான பிரச்சனைகள், நோயின் தொல்லைகள், கடனின் பிரச்சனைகள் வழங்கினாலே எங்கள் வருமானங்கள் எல்லாம் அழிந்து போகிற என்று சொல்லுகிறேன். உங்கள் பிள்ளைகளுடைய எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. அப்பா, நீர் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர் அல்லவா? உன் சந்ததியின் மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் அல்லவா? எங்கள் பிள்ளைகள் மேல் உங்களுடைய ஆவியையும் உங்களுடைய சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கர்த்தர் ஊற்றி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த நாளிலே கர்ப்பஸ்திரீகளை கருத்திலே தருகிறோம். தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக. கர்த்தாவே, உடைய பாதுகாப்பு, உடைய அரவணைப்பு தம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமணம் முடிந்த அநேக நாட்களாக குழந்தைக்காக எண்ணிக் கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வங்களை கட்டளையிடுவீராக. வாழ்விலே பிரச்சனைகளை சுமந்து திருமணங்களிலே பிரச்சனையோடு இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு தீவிரமாய் நன்மை செய்வீராக. திருமணத்திற்காக பார்த்துக் கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் நன்மைகளை செய்வீராக. அதற்கு தடையாய் காணப்படுகிற எங்களிலே காணப்படுகிற எல்லா பாவத்துக்கிரைகளை கர்மத்துக்கிரைகளை அழித்து கர்த்தர்களுக்கு தந்திருக்கிற நாட்களிலே சரியாய் வாழும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. ஆண்டவரே, நீர் நன்மை செய்கிறவராய் இந்த பூமியிலே சுற்றி நடந்தீர் அல்லவா? அந்த நன்மையை நாங்கள் பெற்று நிறைவாய் வாழும்படியாய் கிருபை தருவீராக. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதமாகிய அப்பா பிதாவே என்று சொல்லத்தக்கதான புத்திர சுவீகாரத்தினாவே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதை நாங்கள் சரியாய் பயன்படுத்தி உங்களுடைய பரிசுத்தாவின் வல்லமை நிறைவாய் பெற்று ஒவ்வொரு நாளும் வாழ்விலை செழிக்கும்படியாய் கிருபை தருவீராக. அநேகருக்கு ஆசீர்வாதமான கருவியாய் நிறங்களை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை தரித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி எங்கள் தேசத்திலே காணப்படுகிற அக்கிரமத்தின் கிரியைகள், பாவத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் அழித்து போடும்படியாய் உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்த தேசத்தை மீட்டெடுக்கும்படியாய் கிருபை தருவீராக. தேசத்தை ஆளுகிற தலைவர்களை கர்த்தர் சந்திப்பீராக. ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய திட்டங்களை தவிர தீமைகளை செய்யாதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, நன்மை செய்கிற தேசத்தை அழிக்க நினைக்கிற எல்லா விதமான சத்துருக்களை கர்த்தர் நீக்கி போடுவீராக. எளியவருடைய நியாயங்கள் புரட்டப்படுகிறதை காண்கிறோம். கர்த்தாவே, எங்கள் எளியவர்களை முடக்கி போடுகிற செல்வந்தர்களை கருத்திலே தருகிறோம். ஆண்டவரே, உலகத்திலே வாழுகிற நாட்களிலே, கொஞ்ச நாள் உலகத்திலே வாழுகிற நாட்களிலே நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய உணர்வு கட்டளையிடுவீராக. நிலையில்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த இடத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்மை அன்றி பிறருக்கு தீமை செய்யாதபடி உம்முடைய வாக்கை பற்றி கொண்டு உலகத்திலே நாங்கள் ஜெயமெடுக்கும்படியாய் கிருபை தருவீராக. நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தருவீராக. இந்த காலை நேரத்திலே தங்கள் வேலைகளுக்காக வாகனங்களிலே சென்று கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. எங்கள் தேசத்திலே காணப்படுகிற சத்துருடைய கிரியாகிய இந்த விபத்துக்களில் எங்கள் ஜனங்கள் விடுதலையாகும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. வாகனங்களிலே போகும்போதும் வரும்போதும் உங்களுடைய பாதுகாப்பு எங்கள் பிள்ளைகளுக்கு வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சத்துரு துருவத்தில் எங்கள் பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தர் வேல் இழைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, உங்களுடைய பாதுகாப்பின் சண்டைக்குள்ளாய் எங்கள் பிள்ளைகளை தருகிறோம். பிரச்சனை வாழ்க்கையின் பிரச்சனையினாலே தற்கொலை தானின் தீர்வு என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு தற்கொலை வாழ்வு நிரந்தர தீர்வு அல்ல. அதை காட்டிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீர் உயிரோடு இருக்கிற இந்த உணர்வு ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படும் வந்து என்று சொன்னீர்கள். ஆண்டவருடைய ஜீவன் ஒவ்வொருடைய ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது என்று சொல்லவா உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது. சரியான பாதையில வழிகாட்டி நடத்துவீராக. பிரச்சனைகளுக்குள்ளே மூழ்கி போய்விடாதபடி எங்கள் பிள்ளைகளை தடுத்து நிறுத்தி உமக்காய் கர்த்தாவே வாழும்படியாய் இரக்கம் பாராட்டுவீராக. எங்கள் கையிடுகிற பிரயாசங்களை நாங்கள் நிறைவாய் பெற்று அனுபவிக்கும்படியாய் உமக்கு பயப்படுகிற பயத்தை தருவீராக. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது,
இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொன்ன வார்த்தை பிரகாரம் எங்கள் கைகளின் பிரயாசத்தை நாங்கள் நிறைவாய் பெற்று வாழும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. இந்த நாளுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தருவீராக. போக்குற மரத்தில் கூட நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய அற்புதமான கரமைகளை தாங்கும்படியாய் உங்களுடைய கரங்களிலே தருகிறோம். உலகத்திலே எதை செய்வதென்று தெரியாதபடி வழி தெரிய முடியாதபடி எங்கள் பிள்ளைகளுக்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னால் எல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்ன உங்களுடைய திவ்ய வாக்கின் பிரகாரம் உண்மையை பற்றி கொண்டு உலக ரட்சகராகிய பாவத்தின் அடிமைத்தனம் மீட்டெடுக்கிறவராகிய அண்ட சராசரங்களை படைத்தவராகிய உம்முடைய பரகரத்தை பற்றி கொண்டு ஜெயமெடுக்கும்படியாய் கிருபை தருவீராக. உம்முடைய கர்த்தாவே ஆளுகை எங்கள் மேல் காணப்படுவதாக. எங்கள் நீதி நிமித்தம் எங்களுடைய எல்லா விதமான நன்மைகள் நிமித்தம் எங்களை ஆசீர்வதிக்கவில்லை ஆண்டவரே. உம்முடைய சொந்த கிருபை மாத்திரம் எங்களை தாங்கி அரவணைத்து தப்பு வைத்து நடத்தி வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மை ஒன்றும் குறைவில்லாதபடி கொடுக்கிற எங்கள் ஆண்டவர் இந்த நாளில் இவர்களுக்கு தேவையான நன்மைகளை தந்து நிறைவாக்கி நடத்தும்படியாய் உடைய கரங்களிலே தருகிறோம் ஐயா. பெரியோர் சிறியோர் வயோதிபர்கள் வாழ்விலே எல்லா நன்மைகளையும் பெற்றும் உம்மை சேவிக்க முடியாது கிடக்கிற சரீரத்திலே கட்டப்பட்டு ஆவியிலே கட்டப்பட்டு வாழ்விலே விடுதலை பெற முடியாதபடி அங்கலாய்க்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். பெற்ற கரத்திலே தருகிறோம். உம்முடைய உள்ளத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றும் உம்மை சேவிக்க முடியாதபடி இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை கட்டளையிட்டு வாழ்வை செவை பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை கரத்துக்குள்ள எங்கள் பிள்ளைகளை தாழ்த்து சமர்ப்பிக்கிறோம். பகலுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தாரும். உம்முடைய நன்மை நாளுங்களை நிரப்பும். சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார் என்று சொன்ன வார்த்தை பிரகாரம் புல்லுள்ள இடங்களில் எங்களை வைத்து அமர்ந்த தண்ணீர்களை நடத்தி நீடித்த நாட்களால் எங்களை திருப்தியாக்கி ரட்சிப்புகளை காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொன்ன சங்கீதக்காரனை போல நாங்கள் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டும். ஒவ்வொருவரை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் கையிடுகிற எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தாவே பணியிடங்களுக்கு போகிறதை காண்கிறீர். நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். தயவுள்ள கரங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். இறைவேந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல